கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம். தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்து விட்டது. தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த தருணத்தில் பிஜேபி, RSS, அதை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சிகள் மட்டுமல்லாமல் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு டிபார்ட்மெண்ட்கள், இன்ஸ்டிடியூஷன்களுக்கும் சிக்கல் ஏற்பட தொடங்கிவிட்டது. இந்த சிக்கல் வெறும் இன்ஸ்டிடியூஷன்களுக்கு மட்டுமல்லாமல் இந்த நாட்டை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அரசியல் கட்சி, அந்த அரசியல் கட்சியுடைய தலைவரான ஸ்ரீ நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி அவர்களுக்கும் இந்த சிக்கல் எந்த அளவில் டேமேஜை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்று நீங்க பார்க்க போறீர்கள். இந்த சிக்கலை ஏற்படுத்திய நபர்கள் யார்? அரசியல்வாதிகளா, அரசியல் கட்சியா, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அமைப்புகளா? கிடையாது. இதே நாட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் இந்த நாட்டு அரசாங்கத்தை மட்டும் எக்ஸ்போஸ் செய்யவில்லை, எலக்டோரல் பாண்ட் வழியாக எந்த நெக்ஸஸை, எந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை வைத்து எக்ஸ்ட்ராக்ஷன் டைரக்டரேட் என்று இந்த அமைப்புடைய பெயரை மாற்றிவிடலாம். சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கட்டும், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவாக இருக்கட்டும், CBI, IT, ED போன்ற பல்வேறு அமைப்புகளை எப்படி தன் கையுக்குள் போட்டுக்கொண்டு இந்த நாட்டிற்கக்கூடிய கம்பெனிகளை, கார்ப்பரேட்டை மிரட்டி பணத்தை வசூலித்தது மட்டுமல்லாமல் இந்த நாட்டு மக்களுடைய வரிப்பணத்தை எப்படி சூறையாடி இருக்கிறார்கள், அந்த கதையை நீங்க பார்க்க போறீர்கள். த ஹிந்து மற்றும் ஒரு இண்டிபெண்டன்ட் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி இரண்டு பேருமே ஒன்றிணைந்து ஒரு இன்வெஸ்டிகேஷனை செய்திருக்கிறார்கள். எலக்டோரல் பாண்ட் வெளிவந்த போது எந்த விதமான டேட்டாவை நீங்க பார்த்தீர்களோ அதை தாண்டி 33 கம்பெனிகள், நஷ்டத்தில் இருக்கக்கூடிய கம்பெனிகள் எந்த அளவில் இந்த நாட்டு அரசாங்கத்திற்கு, அதாவது ஒரு அரசியல் கட்சிக்கு நிதியை கொடுத்திருக்கிறார்கள், ஆளும் கட்சிகளுக்கு நிதியை கொடுத்திருக்கிறார்கள். இந்த நிதியை நீங்க பார்த்தீர்கள்னா 33 கம்பெனிகளுடைய பெயர் வெளிவந்திருக்கிறது. இந்த 33 கம்பெனிகள் கடந்த 7 ஆண்டுகளில் இந்த கம்பெனிகளுக்கு ஏற்பட்ட நஷ்டம் 1 லட்சம் கோடி ரூபாய். 1 லட்சம் கோடி ரூபாயை சரி கட்டுவதற்காக இந்த கம்பெனிகள் பிஜேபிக்கு மட்டுமல்லாமல் பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கு லஞ்சத்தை கொடுத்திருக்கிறார்கள். இதிலிருந்து 450 கோடி ரூபாய் பிஜேபிக்கு ஒரு டொனேஷன் போயிருக்கிறது. இரண்டாவது கேட்டகரி, இந்த 4 கேட்டகரியாக இதை பிரித்திருக்கிறார்கள், ABCD. இந்த 4 கேட்டகரியும் நாம் பார்க்க போகிறோம். இரண்டாவது கேட்டகரியில் நீங்க பார்த்தீர்கள்னா 33 கம்பெனிகளிலிருந்து 17 கம்பெனிகள் 0 டாக்ஸை பே பண்ணியிருக்கிறார்கள். அதாவது எந்த விதமான டாக்ஸையும் இவர்கள் கொடுக்கவில்லை. இந்த ஒட்டுமொத்த டேட்டாவில் நீங்க பார்த்தீர்கள்னா 33 கம்பெனிகள் 1 லட்சம் கோடி ரூபாய் நஷ்டத்தில் இருக்கக்கூடிய கம்பெனிகள் டொனேஷன் வழியாக, எலக்ட்ரோரல் பாண்ட் வழியாக கொடுத்த பணம் 582 கோடி ரூபாய். இதிலிருந்து 75% நேரடியாக பிஜேபிக்கு மட்டுமே போயிருக்கிறது. 45 கம்பெனிகள் எலக்ட்ரோரல் பாண்ட் வழியாக எந்த பணத்தை கொடுத்திருக்கிறார்களோ அதற்கான விளக்கத்தை நீங்க பார்த்தீர்கள்னா 576 கோடி ரூபாயிலிருந்து 434 கோடி ரூபாய் பிஜேபிக்கு போயிருக்கிறது. இந்த டேட்டா 2016-17 ஆண்டிலிருந்து 2022-23 ஆண்டு வரை எடுக்கப்பட்ட டேட்டா. இரண்டாவது கேட்டகரி நீங்க பார்த்தீர்கள்னா 6 கம்பெனிகள். இந்த 6 கம்பெனிகள் 646 கோடி ரூபாயை எலக்ட்ரோரல் பாண்ட் வழியாக கொடுத்திருக்கிறார்கள். அதிலிருந்து 93%, அதாவது 601 கோடி ரூபாய் நேரடியாக பிஜேபியிடம் போயிருக்கிறது. கேட்டகரி B நீங்க பார்த்தீர்கள்னா 193 கோடி ரூபாய், அதாவது கம்பெனிகள், நஷ்டத்தில் இருக்கக்கூடிய கம்பெனிகள் தனக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்திலிருந்து பல மடங்கு அதிகமான அந்த தொகையை கொடுத்திருக்கிறார்கள். இதில் காங்கிரஸிற்கும் பணம் போயிருக்கிறது, திரிணாமுல் காங்கிரஸுக்கும் பணம் போயிருக்கிறது, ஆம் ஆத்மி கட்சிக்கும் பணம் போயிருக்கிறது, DMK-விற்கும் போயிருக்கிறது, முக்கியமாக பிஜேபிக்கும் போயிருக்கிறது. இதில் நீங்க பார்க்கும்போது ஒரு கம்பெனியை பத்தி நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். இந்த கம்பெனியுடைய வருமானத்திலிருந்து 3 மடங்கு அதிக பணத்தை டொனேஷன் வழியாக கொடுத்திருக்கிறார்கள். இன்னொரு கம்பெனி இருக்கிறது. சாதாரணமாக இந்த கம்பெனிகளை நீங்க எடை போடக்கூடாது. இரண்டாவது கம்பெனி 93% அதிக பணத்தை டொனேஷன் வழியாக கொடுத்திருக்கிறது. 28 கோடி ரூபாய் கொடுத்த 3 கம்பெனிகள் எந்த விதமான வரியையும் செலுத்தவில்லை. இந்த கம்பெனிகளை பற்றி பேசுவதற்கு முன்பு தந்தை டிவி அவர்களுக்கு கிடைத்த அந்த வாய்ப்பை எப்படி சாப்பாட்டை ஊட்டும்படி பிரைம் மினிஸ்டர் மோடியுடன் ஒரு செல்ஃபி எடுத்துக் கொண்டார்கள் என்பதுதான் பார்க்க முடியும்.
பத்திரிகையாளர்களுடைய வேலை என்ன? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, இந்த நாட்டை நடத்தக்கூடிய அரசாங்கத்தை பார்த்து கேள்வி கேட்பது. ஆனால் தந்தி டிவி செய்த காரியம் என்ன? ஐயா, எலக்ட்ரோரல் பாண்டை பத்தி பேசுங்கள். எலக்ட்ரோரல் பாண்ட் நான் தான் கொண்டு வந்தேன். நீங்க பார்க்கக்கூடிய இந்த பட்டியலை பற்றி நான் தான் அந்த சட்டத்தை கொண்டு வந்தேன். அதனால்தான் இது எல்லாத்தையுமே நீங்க பார்க்க முடிகிறது. வெளிப்படை தன்மையை கொண்டு வருவதற்காக, டிரான்ஸ்பரன்சியை கொண்டு வருவதற்காக நான் கொண்டு வந்த இந்த சட்டம். முதலில் பிரைம் மினிஸ்டர் மோடி என்று பேசினார். அதை கேளுங்கள். இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். Prime Minister, the other accusation is you're misusing government agencies to persecute your opposition. You are weaponizing agencies like CBI, ED to persecute them, target them politically. देखिए, ईडी के संबंध में जो आप कह रहे हैं, क्या ये ईडी हमारी सरकार आने के बाद बना है? नहीं। पीएमएलए का कानून क्या है, हमने आकर के बनाया? नहीं, पहले से था। अब सवाल ये है कि ईडी ने काम क्या किया है। एक स्वतंत्र एजेंसी है, वो स्वतंत्र रूप से काम कर रही है। न उसे हम रोकते हैं, न उसे हम भेजते हैं। उसको स्वतंत्र रूप से काम करना होगा और कोर्ट के तराजू में उसको सही निकलना होगा। हम इसमें हमारा सीधा संबंध आना ही देना नहीं चाहते। अब देखिए क्या हुआ। हमने ईडी के पास करीब 7,000 केसेस है, 7,000। उसमें से पॉलिटिशियन से जुड़े हुए केस में मात्र 3% से भी कम है। தந்தி டிவியின் ஸ்டுடியோவில் அமர்ந்து கொண்டு பிரைம் மினிஸ்டர் மோடி பேசியதை நீங்க கேட்டீர்கள். ஆனால் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை என்ன? 3 வருடம் தொடர்ந்து ஒரு கம்பெனிக்கு வருமானம் வந்தால் மட்டும்தான் தன்னுடைய வருமானத்திலிருந்து 7.5% தன்னுடைய வருமானத்திலிருந்து 7.5% வருமானத்தை டொனேஷனாக ஒரு கம்பெனி அரசியல் கட்சிக்கு கொடுக்க முடியும். 20,000 ரூபாய், வெறும் 20,000 ரூபாய் நீங்க கொடுத்தீர்கள்னா அந்த கணக்கை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவிடம் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் ஒப்படைக்க வேண்டும். இதுதான் ஏற்கனவே இருந்த சட்டம். பிரைம் மினிஸ்டர் மோடி கொண்டு வந்த அந்த வெளிப்படை தன்மை, இதற்கான உண்மை பாருங்கள். கோடிக்கணக்கான ரூபாயை கொடுத்தாலும், 100 கோடி, 200 கோடி, 500 கோடி, எவ்வளோ கோடி கொடுத்தாலும் எந்த விதமான கணக்கையும் நீங்க காட்ட தேவையில்லை. அப்படி அரசாங்கம் நினைத்தால் அந்த நபருடைய அங்க அடையாளம் அனைத்தையுமே பெற்றுக்கொள்ளலாம். எதிர்கட்சிகளுக்கு யாரெல்லாம் பணத்தை கொடுத்தார்களோ அவர்களை மிரட்டலாம். என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை வைத்து அவர்கள் மீது வழக்கை போடலாம். இன்கம் டாக்ஸ் ரெய்டை நடத்தலாம். எந்த விதமான வெளிப்படை தன்மை அல்லாமல் எவ்வளோ ரூபாய் வேணாலும் நீங்க கொடுக்கலாம், எவ்வளோ ரூபாய் வேணாலும் நீங்க வாங்கிக் கொள்ளலாம். சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா இந்த அனைத்து விஷயத்தையும் விசாரித்ததற்கு பின்பு அது கொடுத்த தீர்ப்பு என்ன? எலக்டோரல் பாண்ட் இஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல். இட் இஸ் அகேன்ஸ்ட் the people of India. கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக நீங்க ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறீர்கள். இந்த நாட்டு மக்களுடைய அதிகாரத்தை தகவல் அறியும் அந்த சட்டத்திற்கு எதிராக இந்த சட்டம் இருக்கிறது. அதனால் இதை உடைத்து விடுங்கள். எந்த வெளிப்படை தன்மையை பற்றி பிரைம் மினிஸ்டர் பேசுகிறாரோ அதே அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட்டில் போய் மக்களுக்கு இந்த பணத்தை பற்றி எல்லாம் எதுவுமே தெரியக்கூடாது என்று வாதாடிய இந்த அரசாங்கம் பிரைம் மினிஸ்டர் மோடி நான் தான் கொண்டு வந்தேன் என்று மார்தட்டி கொண்டிருக்கிறார். சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிடம் கேட்ட விஷயம் என்ன? அனைத்து நபர்களுடைய பட்டியலை வெளிவிடுங்கள் என்று 4 மாத அவகாசம் வேணும் என்று கூறக்கூடிய அந்த வேலையை இதே அரசாங்கம் பார்த்தது. பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய அரசாங்கம் பார்த்தது. 1 முறை 2 முறை அல்ல, 4 முறை சுப்ரீம் கோர்ட் திட்டியதற்கு பின்பு, உங்கள் மீது நடவடிக்கையை நாங்கள் எடுக்க போறோம் என்று கூறியதற்கு பின்பு பட்டியலை வெளிவிட்டார்கள். முழு பட்டியல் கிடையாது, அதிலும் சீக்ரெட் கோடை மறைத்து விட்டார்கள். மீண்டும் ஒரு முறை ஒரு கண்டிஷனை போட்டது சுப்ரீம் கோர்ட். அதற்கு பின் தான் ஒட்டுமொத்த பட்டியல் வெளியானது. அதற்கு பின்பு இந்த புதிய டேட்டாவும் வெளியாகிவிட்டது. இந்த ஒட்டுமொத்த விவகாரத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா நஷ்டத்தில் இருக்கக்கூடிய கம்பெனிகள் எப்படி இந்த அளவில் பணத்தை ஒரு அரசியல் கட்சிக்கு கொடுக்க முடியும் என்று நீங்க சிந்திக்க வேண்டும். பாரதி ஏர்டெல் லிமிடெட் முதல் கம்பெனி. இந்த கம்பெனி 198 கோடி ரூபாய், கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய்க்கான எலக்ட்ரோரல் பாண்டை வாங்கினார்கள். இது வந்து கேட்டகரி ஏ. கடந்த 7 வருடத்தில் இந்த கம்பெனிக்கு ஏற்பட்ட நஷ்டம்
76,954 கோடி ரூபாய். இந்த கம்பெனி யாருக்கு இந்த எலக்ட்ரல் பாண்டை கொடுத்திருக்கிறது? 99.7%, அதாவது ஒட்டுமொத்த பணமே பிஜேபிக்கு தான் கொடுத்திருக்கிறது. அப்போ பிஜேபி கைமாறு செய்ய வேண்டுமா இல்லையா? சென்ட்ரலில் இருக்கக்கூடிய அரசாங்கம் யாரு? இதே வெளிப்படை தன்மையை பத்தி பேசக்கூடிய மேபி சௌக்கிதார் ஹூ என்கிற இதே மகான் மகாராஜா நரேந்திர தாமோதர் மோடி என்ன கைமாறு கொடுத்தார் என்று தெரியுமா? வெறும் 200 கோடி ரூபாயை தன்னுடைய அரசியல் கட்சி ஒன்றியலில் போட்டுக்கொண்டு இந்த நாட்டு கஜானாவிலிருந்து 8,250 கோடி ரூபாய்க்கான அந்த வரியை மன்னித்து விட்டாராம். 200 கோடி ரூபாய்க்கு ஆசைப்பட்டு 8,250 கோடி ரூபாயை மன்னித்து விட்ட மகான் மகாராஜாவிற்கு நிச்சயமாக பாராட்டுகள் கொடுக்கப்பட வேண்டும். அடுத்த கம்பெனியை பத்தி பாருங்கள். தாரிவால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் 115 கோடி ரூபாய்க்கான எலக்ட்ரல் பாண்ட். இந்த கம்பெனிக்கு ஏற்பட்ட நஷ்டம் 299 கோடி ரூபாய். இந்த கம்பெனி வழியாக இந்த நாட்டிற்கு ஏற்பட்ட நஷ்டம் ஒரு நயா பைசா கூட நீங்க வரியை செலுத்த வேண்டாம், அமைதியாக இருங்கள், என்ஜாய் யுவர் லைஃப். இன்னொரு கம்பெனி PRL டெவலப்பர்ஸ் பிரைவேட் லிமிடெட் 20 கோடி ரூபாயை கொடுத்திருக்கிறார்கள். இந்த 20 கோடி ரூபாய் எந்த அளவில் இந்த கம்பெனி கொடுத்திருக்கிறது நீங்க பார்த்தீர்கள்னா, இந்த கம்பெனிக்கு ஏற்பட்ட நஷ்டம் 1,550 கோடி ரூபாய். 1,550 கோடி ரூபாய் நஷ்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி 20 கோடி ரூபாயை தானமாக தூக்கி கொடுக்கிறது. இன்னொரு கம்பெனி நீங்க பாருங்கள், பரிமல் கேபிட்டல் ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிமிடெட் வெறும் 10 கோடி ரூபாயை எலக்ட்ரல் பாண்ட் வழியாக கொடுத்திருக்கிறார்கள். யாருக்கு? பிஜேபிக்கு கொடுத்திருக்கிறார்கள். இந்த கம்பெனிக்கு ஏற்பட்ட நஷ்டம் எவ்வளோ? 16,376 கோடி ரூபாய். பிரைம் மினிஸ்டர் மோடி தான் வீர் கரண் போன்று எவ்வளவு லாபத்தை கொடுத்திருக்கிறார் என்று பார்த்தீர்கள்னா 5,178 கோடி ரூபாய். இந்த நாட்டு கஜானா, உங்களுடைய பணம், என்னுடைய பணம், இந்த நாட்டு வரிப்பணத்திலிருந்து 5,178 கோடி ரூபாயை மன்னித்து விட்டார் பிரைம் மினிஸ்டர் மோடி. வெறும் 10 கோடி ரூபாயை இன்னொரு கம்பெனி கொடுக்கிறது, செலனஸ் ப்ராப்பர்ட்டி லிமிடெட். 10 கோடி ரூபாயை பெற்றுக்கொண்ட இந்த கம்பெனிக்கு ஏற்பட்ட நஷ்டம் 278 கோடி ரூபாய். அரசாங்கம் இவருக்கு கொடுத்த தொகை 80 கோடி ரூபாய்க்கான மன்னிப்பு. நீங்க பணமெல்லாம் கட்ட தேவையில்லை, இதையெல்லாம் விட்டு விடுங்கள். வெறும் 2 கோடி ரூபாய் இருந்தால் போதும். 2 கோடி ரூபாய் ஒரு கம்பெனியிடம் இருக்கிறது, கோகுல் அண்ட் கோ பிரைவேட் லிமிடெட். 85% பிஜேபிக்கு இந்த பணம் போயிருக்கிறது. 413 கோடி ரூபாய்க்கான நஷ்டத்தில் இருக்கக்கூடிய இந்த கம்பெனிக்கு கிடைத்த லாபம் 2 கோடி ரூபாய்க்கு ஈடாக 128 கோடி ரூபாய். சிந்தித்து பாருங்கள் எந்த அளவில் இந்த நாட்டில் அராஜகம் நடந்து கொண்டிருக்கிறது. இது போன்ற 33 கம்பெனிகள் ஒரு பக்கம், 6 கம்பெனிகள், இன்னொரு 6 கம்பெனிகள் இருக்கிறது. கேட்டகரி B இதை நாங்கள் வைத்திருக்கிறோம். அதாவது தன்னுடைய வருமானத்தை விட பல மடங்கு அதிகமாக லாபத்தை தேடி கொடுத்த கம்பெனிகள். இதில் ஒரு கம்பெனி இருக்கிறது, குவிக் சப்ளை செயின் பிரைவேட் லிமிடெட். இந்த கம்பெனி 410 கோடி ரூபாய்க்கான எலக்ட்ரல் பாண்டை வாங்கியிருக்கிறார்கள். இந்த 410 கோடி ரூபாயிலிருந்து 91.5% நேரடியாக பிஜேபிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கம்பெனியுடைய வருமானம் 144 கோடி ரூபாய் மட்டுமே. 144 கோடி ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு கம்பெனி 410 கோடி ரூபாயை எப்படி கொடுக்க முடியும்? தான் சம்பாதிப்பதை விட 3 மடங்கு அதிக பணத்தை, அதாவது சொத்தை வித்து, ஃபேக்டரி வித்து, அனைத்தையுமே வித்தாலும் கூட 3 மடங்கு அதிக பணத்தை பிஜேபிக்கு கொடுத்திருக்கிறார்கள். மதன்லால் லிமிடெட், இந்த கம்பெனி 185 கோடி ரூபாயை எலக்ட்ரல் பாண்ட் வழியாக வாங்கியிருக்கிறார்கள். 185 கோடி ரூபாய், 94% நேரடியாக பிஜேபிக்கு கொடுக்கப்பட்டது. இந்த கம்பெனியோடைய வருமானம் எவ்வளவு என்று தெரியுமா? வெறும் 2 கோடி. வெறும் 2 கோடி சம்பாதிக்கக்கூடிய இந்த கம்பெனி 185 கோடி ரூபாயை எப்படி கொடுக்க முடியும் என்கிற இந்த கேள்வியை யாருமே கேட்கவில்லை. நெக்ஸட் டிவைசஸ் பிரைவேட் லிமிடெட், இந்த கம்பெனியுடைய வருமானம் 28 கோடி ரூபாய். நிதியாக கொடுத்த பணம் 35 கோடி ரூபாய். அதாவது உங்களுடைய வருமானத்தையும் தாண்டி எப்படி ஒரு கம்பெனியால் கொடுக்க முடியும்? அது போன்ற ஒரு 6 கம்பெனி. 3வது கேட்டகரி நீங்க பார்த்தீர்கள்னா இது இன்னொரு லெவலில் போய் நிற்கிறது. எந்த விதமான டாக்ஸும் நீங்க கட்ட தேவையில்லை. நீங்க பிஜேபிக்கு அல்ல மற்ற கட்சிகளுக்கு இந்த டொனேஷனை கொடுத்தாலே போதும், நீங்க டாக்ஸ் கட்ட தேவையில்லை, வரி கட்ட தேவையில்லை. MKG என்டர்பிரைசஸ் லிமிடெட்
60 கோடி ரூபாய்க்கான வருமானத்தை பார்த்திருக்கிறார்கள். ஆனால் எந்த விதமான வரியும் கட்ட தேவையில்லை. 10 கோடி ரூபாய் கிட்ட கட்ட தேவையில்லை. பட்டேல் ஹைவே மேனேஜ்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் வருமானம் 24 கோடி ரூபாய். 1 கோடி ரூபாய்க்கான எலக்ட்ரல் பாண்டை கொடுத்திருக்கிறார்கள். நீங்க வரி கட்ட தேவையில்லை. ஏபிசி இந்தியா வருமானம் 11 கோடி ரூபாய், 12 கோடி ரூபாய். நீங்க எந்த விதமான டாக்ஸையும் கட்ட தேவையில்லை. எம்கேஜி என்டர்பிரைசஸ், நான் ஏற்கனவே கூறியபடி 192 கோடி ரூபாய்க்கான எலக்ட்ரல் பாண்டை கொடுத்திருக்கிறார்கள். வருமானம் வெறும் 60 கோடி ரூபாய். கட்ட வேண்டிய வரி எதுவுமே கிடையாது. 4வது கேட்டகரியை நீங்க பார்த்தீர்கள்னா எந்த விதமான டேட்டாவும் அவைலபிளாக கிடையாது. எவ்வளவு வருமானம் வருகிறது, எவ்வளவு செலவு செய்கிறார்கள், எதுவுமே கிடையாது. பாரதி இன்ஃப்ளேட்டர் சர்வீஸ் லிமிடெட் 12 கோடி ரூபாய்க்கான டொனேஷனை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் வருமானம் என்ன நடந்தது, எந்த டேட்டாவும் கிடையாது. டாக்ஸ் எவ்வளவு சப்மிட் செய்தார்கள், அதுவும் கிடையாது. கமல் ட்ரேடிங் 3.5 கோடி ரூபாய்க்கான பாண்டை கொடுத்திருக்கிறார்கள். வருமானத்தை பற்றி தெரியவில்லை, டாக்ஸை பற்றி தெரியவில்லை. ஜெய சஸ்பென்ஷன் சிஸ்டம் லிமிடெட் 1 கோடி ரூபாய், கிட்டத்தட்ட 90 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள். வருமானம் எவ்வளோ, டாக்ஸ் எவ்வளோ, எதுவுமே தெரியவில்லை. சிந்தித்து பாருங்கள் எந்த அளவில் இந்த டேட்டா வெளியாகி இருக்கிறது. 33 கம்பெனிகள் ஒன்றிணைந்து கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு மேல எலக்ட்ரோரல் பாண்ட் வழியாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு தானமாக கொடுத்த இந்த தொகை. அப்போ இந்த நாட்டு மக்கள் வரி பணத்தை எந்த அளவில் அந்த சில்லறை பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த நாட்டு மக்களுடைய பணத்தை சூறையாடி இருக்கிறார்கள் என்று நீங்க பார்க்க வேண்டும். நிச்சயமாக வரக்கூடிய தேர்தலுக்கு முன்பு இது போன்ற பல்வேறு எக்ஸ்போஷர்ஸ்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த எக்ஸ்போஷர்ஸ்களை கோதி மீடியாவாக இருக்கட்டும் அல்ல மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவாக இருக்கட்டும் இவர்கள் எக்ஸ்போஸ் செய்கிறார்களா? தந்தி டிவியில் எப்படி நீங்க ஒரு ப்ரொபகண்டாவை பார்த்தீர்களோ அதே போன்ற ப்ரொபகண்டா அசாம் டெய்லியில் இன்னைக்கு நடந்திருக்கிறது. அதே போன்ற ப்ரொபகண்டா. அப்போ மீடியாவை வைத்து எந்த அளவில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தனக்கு சாதகமாக மக்களை ஏமாற்றக்கூடிய வேலையை பார்த்து வருகிறதோ அதை எக்ஸ்போஸ் செய்யக்கூடிய வேலையை எங்கள் போன்ற சின்ன சின்ன ஊடகங்கள் செய்து வருகிறோம். இது போன்ற ரிப்போர்ட்ஸ்கள் நிச்சயமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு நபர்களுக்கு போய் சேர வேண்டும். அதற்காக நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு சின்ன வேலை, உங்களுடைய நண்பர்கள், குடும்பங்கள், மற்ற சொந்தக்காரர்கள், இது போன்ற பல்வேறு நபர்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்களில் இருப்பார்கள், ஃபேஸ்புக்கில் இருப்பார்கள், இன்ஸ்டாகிராமில் இருப்பார்கள். ஒவ்வொரு நபரும் தன்னுடைய நண்பர்கள் மற்ற நபர்களை சேர்த்து 100 நபர்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பினாலே போதும் இந்த மெசேஜ் பல்வேறு நபர்களுக்கு போய் சேரும். இதை தாண்டி லைக் போடுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதி விடுங்கள். இதையும் தாண்டி எங்கள் போன்ற ஊடகங்கள் நாங்கள் கொண்டு வரக்கூடிய ரிப்போர்ட்ஸ்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே எழுதியிருக்கக்கூடிய UPI ஐடியில் உங்களுடைய ஆதரவை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.